பொன்னேரி நகராட்சி பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து தண்ணீரை ஆரணி ஆற்றில் வெளியேற்ற எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், தற்போது அப்பகுதி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இது தொடர்பாக அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சியில் 27 வார்டுகள் உள்ளன. கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இந்த குடியிருப்பு பகுதிகளில் குழாய்கள் அளிக்கப்பட்டு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. வீடுகள், வணிக வளங்கள் இருந்து சேகரிக்கப்படும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து பின்னர் அந்த தண்ணீர் ஆரணி ஆற்றில் வெளியேற்ற திட்டமிட்டுள்ளனர். இதற்காக லட்சுமிபுரம் கிராமத்தில் ராட்சத குழாய்கள் பதிக்கும் பணிகள் இன்று தொடங்கப்பட்டது. ஆற்றில் ஏற்கனவே பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு தண்ணீர் வெளியேற்ற பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று லட்சுமிபுரம் கிராம மக்கள் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து தண்ணீரை வெளியேற்றுவதற்காக ராட்சத குழாய் பதிக்கும் பணிக்காக வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆற்றில் உள்ள தண்ணீரை பொதுமக்களும் கால்நடைகளும் குடிநீருக்காக பயன்படுத்தி வருவதாகவும், அவசர காலங்களில் பயன்படுத்தும் தண்ணீரில் பாதாள சாக்கடையில் இருந்து கொண்டு வரும் கழிவுநீரை கொண்டு வருவதால் குடிநீர் முற்றிலும் மாசடைந்து பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் என அப்பகுதி மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மீன்களை பிடித்து சிலர் பிழைப்பு நடத்தி வரும் நிலையில் கழிவுநீரால் வாழ்வாதாரம் பாதிக்கும் எனவும் அவை சென்று செத்து மடிய வேண்டிய நிலை உருவதாகவும் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் ஒரு புறம் எதிர்ப்பு தெரிவித்தும் வரும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் ராட்சத குழாய் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.